நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு சோதரம் ஆண்டவரே. இந்த வேலையை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்களே நடத்தி தாங்க. உங்களுடைய தயவு உங்களுடைய கிருபை இறக்கம் ஆண்டவரை எங்கள் மீது சூழ்ந்து கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜாஷுவா டிவி மூலமாக உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். இனியும் கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுமாக கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மளை நன்மையாக நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் வேளையிலும் நெருக்கப்பட்ட வேளையிலும் கூட கர்த்தர் நம்மளை கிருபையாக செஞ்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனியும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் கர்த்தர் இன்னும் உங்களை 1000 மடங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு பாடலை பாடுகிறேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தெய்வநவ தீபமாம் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவநவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை என்ன செய்கிறார்? துதிக்க வைக்கிறார். ஒவ்வொரு பாடல்களை பாடுவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறாராம்? கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லியிருக்கிறார்,
பவுலை இந்த அதிகாரத்தில் பவுல் இந்த கொரிந்தி சபைக்கு என்ன செய்கிறார்? கடிதம் எழுதுகிறார். சொல்லுகிறார், சகோதரரை சந்தோஷமாய் இருங்கள். ஒருவேளை நாம் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை தருகிறார். இரண்டாவதாக, நற்சீர் பொருந்துங்கள், ஒருமனமாய் இருங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், ஐக்கியப்படுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா சமாதானமாய் இருங்கள், ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆறுதல் தருகிறவர் இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால், தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னது போல, அவர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால் நம்மிடத்திலே கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதே போல் நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நன்மையான காரியங்களை செய்யுங்க. நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஏக சிந்தையாய், ஒரு மனமாய், ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஆறுதல் அடையுங்கள். நம் தேவாதி தேவன் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானே ஆறுதல், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்ன தேவன், ஒருவேளை இன்னைக்கு கூட எனக்கு எந்த விதத்திலே ஒரு விதத்திலையும் கூட எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் நமக்கு சமாதானத்துக்காரராகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு அவரிடத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ அன்புக்கு நிகரான அன்பு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். மனுஷனுடைய அன்பு எல்லாம் மாறி போகும், அது மாயையாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்போ ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லி இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், அவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அதனால தான் பாவியாகிய நம்மளுக்காக அவர் சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தினார். உங்கள் மேல் என் மீது வைத்த அன்பு அந்த இடத்திலே வெளிப்படுத்த அல்லவா. ஒருவேளை இன்னைக்கு கூட தேவனுடைய அன்பு நமக்கு வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லாமல் இருந்ததானால் ஆண்டவரை நோக்கி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஏக சிந்தையாய் இருங்கள், ஒரு மனமாய் இருங்கள். எந்த இடத்திலே ஒரு மனமாய் இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தங்கி இருப்பதற்கு ஒரு மனமாய், ஒரே சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோமானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே அழகாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு மனம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஏக சிந்தையாய் இருக்க வேண்டுமோ, ஒரு மனமாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்திலிருந்து கூடி ஜெபிக்கீங்களோ அந்த இடத்தில் நடுவே வருவேன் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு மனதத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஒருவேளை ஏக சிந்தையாயிருங்கள், ஒரு மனமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஐக்கியப்படுங்கள், சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறார்கள். அந்த இடத்துல அப்போது எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2வது வசனம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டது. ஒருவேளை ஒரு மனமாய் நாம் ஜெபிக்கிற இடங்களிலே தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. ஒருவேளை அந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த அன்பு விலையேறப்பட்டதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அன்பு விலையேறப்பெற்ற அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே நாம்
காத்திருக்கும் பொழுது அவர் அந்த இடம் முழுவதும், அந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை நமக்கு ஊற்றுகிறார், அந்த சமாதானத்தை நமக்கு ஊற்றுகிறார், அந்த சந்தோஷத்தை நமக்கு ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்மிடத்தில் ஒரு மனம் இருக்கிறதா? சமாதானமாக இருக்கிறோமா? ஆறுதல் சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அக்கினிமயமான நாவுகளால் என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அந்த இடமே அசைந்தது. அப்போ அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் இவர்கள் வெவ்வேறு பாஷை பேசுகிறார்களே, இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சார்களாம்? பிரமித்து நின்றார்களாம். ஹல்லேலூயா. ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆவியானவருடைய வரம் செயல்படும். அங்கே ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ தேவ அன்பு வெளிப்படும். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ ஆண்டவருடைய இரத்தம் அந்த இடத்துல வெளிப்படும், ஆண்டவருடைய சமாதானம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதற்காகவே தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். நமக்கு சமாதானம் உண்டாகும்படி, நம்முடைய சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லுது போட்ட நம்மளுக்கு அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிற இடங்களே பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் வர வேண்டுமானால் ஒரே சிந்தையும் ஏக சிந்தையும் ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவ அன்பு ஊற்றப்படும். ஹல்லேலூயா. இந்த கொரிந்தி சபைக்கு அப்படிதான் பவுலையா எழுதுறாங்க. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, நீங்கள் எப்பொழுதும் சமாதானமா இருங்க, எப்பொழுதும் ஆறுதல் உள்ளவர்களாய் இருங்க, எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள்ள சமாதானமா இருங்க. அப்பொழுதுதான் மற்ற ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களை காண்கிறவர்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? காண முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 31வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடமே அசைக்கப்பட்டது. ஒரு மனத்தினால பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்து முழுவதும் அசைவாடினார். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை அவர்கள் என்ன செஞ்சார்களாம்? தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 32வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்குள் பொதுவாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு ஊற்றப்படுகிறாரோ, தேவ அன்பு எங்கே ஊற்றப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஒருவேளை நம்மளை சார்ந்தவர்களை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொருவரையும் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? முதலாவது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? ஒருவேளை நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்மளை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆராயப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எப்படி? ஒரே இருதயமும் ஒரே மனமுருளாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரின் சிந்தை நமக்குள் ஊற்றப்படும் பொழுது, அவருடைய கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதே போல் உடைந்த உறவுகளை நாம் சரிப்படுத்துகிறோமா? ஒருவேளை பார்த்தீங்கன்னா வைராக்கியமாக இருக்கிறோமா? நம் உறவுகளை குறித்து அநேக பேர் என்ன செய்கிறோம்? வைராக்கியமாக இருக்கிறோம். நான் இப்படி தான் இருப்பேன், இந்த உலகத்தில் இருக்கத்தண்டி நான் அவங்க கூட பேசவே மாட்டேன், அவங்க கூட நான் ஐக்கியமாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உடைந்த உறவுகளை என்ன செய்ய வேண்டுமாம்? சீர்படுத்த வேண்டுமாம். அதற்கு தேவ அன்பு நமக்குள்ளாக வேண்டும். ஹல்லேலூயா. வைராக்கியம் என்ற அந்த கசப்பை நம்மை விட்டு கலைந்து அந்த தேவனுடைய அன்பை ஊற்றப்பட்டவர்களாய் ஒரு மனமாய் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உறவுகளை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுதுதான் அந்த உறவுகளை நாம் சீர்படுத்த முடியும். அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது,
என்னுடைய வைராக்கியத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லி நாம் வைராக்கியமாக இருந்தால் எல்லாவற்றையும் நாம் இழந்து போவோம். தெய்வ அன்பையே நாம் இழந்து போவோம். அவர் நம்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். எத்தனையோ விதத்தில் பாவத்தில் சூழ்ந்து பாவத்தில் அடிமையாகி நம்மளை கர்த்தர் எத்தனையோ தடவை நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார் அவர். ஆனால் நம்மளை ஒரு நாளும் தள்ளாட விடவில்லை. ஒரு நாளும் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லலை. நம் தள்ளி தள்ளி போனால் ஆண்டவர் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம் கரங்களை பிடித்து என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். நம்மளை சீர்படுத்துகிறார். நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செவ்வையாக்குகிறார் அல்லவா? இன்னைக்கு கூட நம் உறவுகளை சீர்படுத்துகிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை ஆறுதல் அளிக்கும் கருவியாக நாம் இருக்கிறோமா? ஆறுதல் இல்லாத மக்களுக்காக ஆறுதல் கொடுக்கிற மக்கள், ஆறுதல் இல்லாத திறப்பிலே எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்தாங்க இருக்காங்க. ஆறுதல் எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி கூட நினைக்காங்க. உங்களையும் என்னையும் தேடி கர்த்தர் வந்தார் அல்லவா? நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன், நீ ஏன் கலங்குத திகைத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கூட இயேசப்பா ஒவ்வொரு நாளும் பேசினார் அல்லவா? அதே போல் ஆறுதல் இல்லாத ஜனங்களுக்காக ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறாரா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஜனங்களுக்காக நாம் திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு கருவியாக நிற்கிறோமா என்று சொல்லி கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆறுதலே இல்லாத ஜனங்கள், நிம்மதியே இல்லாத ஜனங்கள், எத்தனையோ விதத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தைரியப்படுத்தினார் அல்லவா? திடப்படுத்தினார் அல்லவா? கலங்காதே என்று சொல்லி நம் கண்ணீரை துடைத்தார் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவே அவர்களை தேடி என்ன செய்வார்? கண்டிப்பாக செல்வார். ஹல்லேலூயா. நாம் ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு ஆறுதலை கொடுக்கும். நாம் ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபங்களில் ஒரு ஆறுதல் உள்ள கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா ஏக சிந்தையாய் இருக்கிறோமா? ஏக சிந்தையுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு மனதோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியம் நம்முடைய குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். அந்த குடும்பங்களில் அந்த ஐக்கியமும் உறவுகளும் சீர்படும் பொழுது நம்முடைய சபைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யும்? சீர்படுத்தப்படும். நம்முடைய தேசம் என்ன செய்யப்படும்? ஐக்கியப்படும். ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஒரே மனமாய், ஒரே இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களுடைய சமூகத்தில் நான் என்ன செய்கிறேன்? நற்சீர் பொருந்துதேன், ஏக சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அதை அர்ப்பணித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். அப்பொழுது தெய்வ அன்பு ஊற்றப்படும். அவருடைய அன்பு ஊற்றப்படும் பொழுது ஒரு மனம் வரும். ஒரு மனம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவார். ஒருவேளை ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக ஏங்கிக் கொண்டு நிற்கீங்களா? ஆண்டவர் அந்த சமாதானத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வ அன்புனால ஒரு மனமாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம் குடும்பங்களை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். எனக்கு ஆறுதல் இல்லையே, எனக்கு எந்த விதத்தில் ஒரு அன்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே தன் ஜீவனையை கொடுத்தார். நமக்காக அந்த ஜீவனை கொடுத்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சமாதானத்துக்கு அரணாகிய தேவன் நம்ம கூட இருக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் இருப்போம், நற்சீர் பொருந்துவோம், ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்? அன்புக்கும் சமாதானத்துக்கும் உள்ள காரணாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறவராய், கிருபை செய்கிறவராய், அந்த அன்புள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நடத்துகிறவராய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாள் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா?
ஆண்டவரே சோதர ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆறுதல் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். துக்கத்தோடும் ஆண்டவரே, கண்ணீரோடும் ஆண்டவரே, கவலையோடு காணப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே என் தேவனாய் கத்துறப்பா, கண்ணீரை துடைக்கும்படியாய் என் தேவனாய் கத்துற ஆண்டவரே, அவர்களை திடப்படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புக்கும் சமாதானத்துக்கு காரராகிய தேவன் அப்பா, நீர் ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவரே நீர் இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே தேவ அன்பு ஊற்றப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அந்த சமாதானத்தை நீர் வைக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் கொடுக்காத சமாதானத்தை என் தேவனாய் கத்து நீர் வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே இசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே அந்த சமாதானத்தையும் அந்த ஐக்கியத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவரே என் தேவனாய் கத்துறப்பா நீங்க கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை தேடவும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உமக்குள் சந்தோஷமாய் இருக்கவும் ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஊற்றப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம், glory to Jesus பவரேசன் இன்னொரு ஷைகா லைட்டஸ் பவரேசன் ரீகால ஷவிக்ரம் ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன தேவன், ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.